Hi guys, I'm Rajkumar. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Google AdSense உடைய ரிப்போர்ட் தான் நம்ம வந்து full and full பார்க்க போறோம். சரிங்களா? Then என்னோட சேனலுக்கு வந்து யாராச்சும் நீங்க first time வந்து வாட்ச் பண்றீங்க அப்படினா சேனலை வந்து subscribe பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு யூஸ்ஃபுல்லா இல்லனாலும் ஃபியூச்சர்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகேங்களா? சரி, டைரக்டா நம்மளுடைய டாபிக் உள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் வந்து பாருங்க நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படினா 0.01 சென்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? இந்த நெக்ஸ்ட் டே நேத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒன்னும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல 0 சென்ட்ஸ் தான் கிடைச்சிருக்கு. பட் லாஸ்ட் 7 டேஸ்ல நமக்கு $2.11 வந்து கிடைச்சிருக்கு. திஸ் மந்த்ல மட்டும் எவ்வளவு இருக்கு அப்படின்னா $3.54 வந்து நமக்கு டோட்டலா திஸ் மந்த்ல வந்து இருக்கு. சரிங்களா? தென் பேலன்ஸ்ல வந்து பாருங்க $16.43 வந்து நமக்கு பேலன்ஸ்ல வந்து இருக்கு. சரியா? ஆக்சுவலி நீங்க நல்லா வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா டுடே டாலர் பாருங்க 0.1 சென்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஆக்சுவலி நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம், தென் என்னடா இவருக்கு ஒரு நாளைக்கு வெறும் 1 சென்ட்ஸ் தான் வருது, இதுக்கெல்லாம் போய் வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தயவு செஞ்சு யாரும் யோசிக்க வேண்டாம். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெரியாது, அதனால சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. சரிங்களா? அதாவது ஒவ்வொரு நாளும் என்னுடைய வெப்சைட்ல எவ்வளவு ரெவன்யூ வருது, தென் எந்தெந்த கண்ட்ரில ஆட் கிளிக் நடந்தா ரெவன்யூ வருது, எதுக்காக வருது, இந்த மாதிரி A to Z வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இந்த ஸ்டார்டிங்கே சொன்னது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லிட்டு, அதனால புரிஞ்சுக்குங்க. இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட நான் 8 மந்த்ஸ் சக்சஸ்ஃபுல்லா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நான் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? தென் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து வரக்கூடிய ரெவன்யூ ஒரு பக்கம் இருந்தாலுமே இதோட ரிப்போர்ட் ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? ஏன்னா இந்த பர்டிகுலரா .us ஒரு கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைன்ல நம்ம வந்து புது எக்ஸ்பெரிமெண்ட்டா இந்த மந்த் மட்டும் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் மந்த் வந்து பலபடியும் என்னுடைய mrfolder.comல இருந்து உங்களுக்கான ரிப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைன்ல ஒர்க் பண்ணுங்க, பிகினர்ஸா இருக்கேன், பிகினர்ஸா இருந்து ஒரு என்னதான் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளா இருந்தாலுமே உங்களுக்கு எப்படி ரெவன்யூ வருது நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னதால நம்ம இந்த இது போல ஒரு கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைன்ல எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அதாவது நீ நல்லா புரிஞ்சுக்கணும், ஃபார் டேவுக்கு $10 இருந்து ஒரே நாள $100 சம்பாதிக்க முடியும்னா முடியும். ஓகேங்களா? அதாவது ஃபார் டேவுக்கு $100 இருந்து $250 கூட நான் எடுத்து காமிச்சிருக்கேன். ஃபார் மந்த்துக்கு 1000க்கும், அதாவது ஃபார் 1 lakh ஃபார் மந்த் அப்படின்னா எடுக்க முடியும் அப்படின்றது தமிழ்நாட்டிலே நாம மட்டும்தான், அதுவும் வெப்சைட்ல கூகுள் ஆட்சன்ஸ்ல நாம மட்டும்தான் எடுத்து காமிச்சிருக்குங்க. ஓப்பனா சொல்ல போறோம். உங்களுக்கு டவுட்டா இருக்குன்னா இப்போ இந்த வீடியோ பாக்குறேன்னா இந்த வீடியோ விட்டுருங்க, 1 மந்த்துக்கு பின்னாடி அப்படியே பேக்ல போய் செக் பண்ணி பாருங்க, வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளவு எடுத்திருக்கோம், எவ்வளவு வித்ட்ரால் பண்ணி ரிப்போர்ட் எல்லாம் காமிச்சிருக்கோம், நம்ம சேனல் வந்து எது போல வீடியோஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். சம்டைம் இது என்னெல்லாம் அவ்வளோலாம் போய் பார்க்க முடியாதுப்பா அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதுல இருந்து 25 டேஸ் கழிச்சு இந்த வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? தென் இது ஏன் நான் அது சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அதாவது ஓப்பனா சொல்றேன், நிறைய பேர் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து வெப்சைட் தெரிஞ்சோ தெரியாம ஒரு WordPress சைட் வந்து பில்ட் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா? ஆனா நீங்க பண்ற மிஸ்டேக் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பிளாகர்ல ஒரு 6 மந்த் ஒர்க் பண்ணணும். சரிங்களா? இது ஏன் நான் சொல்றேன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு $100 நான் சம்பாதிக்க கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் வந்து நான் பிளாக்ல ஒர்க் பண்ணி பிளாகர்ல இருந்து வரக்கூடிய அந்த $100 வச்சுதான் நான் WordPress சைட்டே பில்ட் பண்ணேன். அப்போ நான் 4 வருஷம் அந்த பிளாகர்ல வந்து எந்த அளவுக்கு நான் அஃபெக்ட் ஆயிருப்பேன்றதுன்னு நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ நான் அதெல்லாம் பார்க்கவே தான் இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபிளான அமௌண்ட் பார்த்துட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஆக்சுவலி இன்னைக்கு 1 சென்ட்ன்றது இதுவே எனக்கு ப்ராஃபிட்டபிள் தான். எனக்கு $1 வந்தாலும் லாபம் தான், 1 சென்ட்ஸ் வந்தாலும் லாபம் தான். இதுல வந்து 0 சென்ட்ஸ் வந்தா மட்டும்தான் எனக்கு லாஸை தவிர 1 சென்ட்ஸ் வந்தாலும் எனக்கு ப்ராஃபிட்டபிள். இன்னைக்குன்னா அடுத்த 2 வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு கூட எனக்கு இதுல இருந்து ப்ராஃபிட் வரும்னா வச்சுக்கலாம், அது வேற விஷயம், விட்டுருங்க. பட் நீங்க தெரிஞ்சுக்குங்க, நம்மளுடைய எஃபெக்ட் எந்த அளவுக்கு நம்ம போடுறோமோ அதுக்கான ரிசல்ட் தான் நமக்கு வந்து பேக்ரவுண்ட்ல இருக்கும். ஓகேவா? சரி, நான் டாபிக்ல வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 0.1 சென்ட்ஸ் வந்திருக்கு இல்லையா, அது வந்ததுக்கான மெயின் ரீசன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீப்பா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க பாருங்க, பேஜ் யூஸ் பாருங்க, 63 இருக்கு. அப்படின்னா என்னோட வெப்சைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 63 யூசர் வந்து வெப்சைட்டுக்கு வந்து வந்திருக்கிறாங்க. சரிங்களா? இந்த 63 பேர் வந்ததால இந்த 0.1 சென்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு கிடையவே கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா கூகுளோட ரூல் பிரகாரம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து பேஜ் வியூஸ்க்கு தென் இம்ப்ரெஷனுக்கு இதுக்கெல்லாம் வந்து அமௌண்ட் வந்து ஒன்று கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஓகேங்களா? பிகினர்ஸ்க்குலாம் தெரியாது இல்லையா, நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இதுக்கு தான் கூகுள் ஆட்சன்ஸ்ல இருந்து நமக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு ஆட் கிளிக்குங்க. அதாவது கூகுள் ஆட்சன்ஸ்ல அதாவது கூகுள்ல வந்து யூடியூப் சேனலுக்கு மட்டும் தான் ரூல் இருக்கு. என்னன்னா 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் அவர் இருந்தா மட்டும் தான் மானிட்டேஷன்ன்றது எலிஜிபிள் இருக்கு. ஆனா வெப்சைட் பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு எந்த ரூலும் கிடையாது. குவாலிட்டியான கண்டென்ட், மற்றவங்களுடைய கண்டென்ட் நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணாம நம்மளுடைய ஸ்கில்லை யூஸ் பண்ணி தன் பிரெயினை யூஸ் பண்ணி நம்மளுடைய கண்டென்ட் ஒரு ஆர்டிகல் நாமளே ரைட் பண்ணி நம்ம வெப்சைட்ல போஸ்ட் பண்றது மூலியமா அதுக்கு சம் யூசர்ஸ் கொஞ்சமா கொடுத்து கொஞ்சமா இம்ப்ரெஷன் கொடுத்தாலே போதிகமானது. கூகுள் ஆட்சன்ஸ்ல நம்ம ஈஸியா மானிட்டேஷன் வாங்கிக்கலாம் நம்ம வெப்சைட்டை. சரிங்களா? தென் இது போலதான் ஏகப்பட்ட பேர்ஸ் வந்து
பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் இருக்கு, அதே சமயத்தில் சம் ஸ்மார்ட் ஒர்க் யூஸ் பண்ணி மில்லியன் கணக்கில் க்ரோஸ் கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஆக்சுவலி இதில் வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு டாட் கணக்கு தான் நான்லாம். ஓகேங்களா? ஏன்னா ஒரு $100 சம்பாதிக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு இன்னைக்கு கரண்ட் டேவில். ஏன்னா பாருங்களேன், ஒரு சென்ஸ் வச்சுட்டு என்னங்க பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். பட் என்ன பண்றது, பட் பரவாயில்ல, எல்லாம் அவன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு நம்ம டாபிக் கண்டினியூ வாட்ச் பண்ணுவோம். அதனால நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பிளாகர்ல ஒர்க் பண்ணுங்க. பிகினர்ஸ்க்கு இதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா வச்சுக்கலாம், நிறைய பேர் இப்போ என்னுடைய எனக்கு ஆக்சுவலி ஓப்பனா சொல்ல, இந்த வீடியோ நீங்க பார்க்கலாலும் ப்ரீவியஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்து என்னடா ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பாதிக்கிறாரு, $30 $50 $100 வருது, இவருக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, கொஞ்சமும் இம்ப்ரெஷன் ஆகி மோட்டிவ் ஆகி இந்த மாதிரி, அதாவது மற்றவங்க கிட்ட போய் காசு கொடுத்து ஏமாந்துட வேண்டான்றதான் இந்த இடத்த இன்டெரக்டான ஒரு மெசேஜ். அதாவது ஓப்பனா சொல்லிட்டேன், கொடுத்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாகருக்கு போங்க, ஒரு டொமைன் வாங்கி கனெக்ட் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, முடியலையா பிரச்சனையே கிடையாது. பிளாக் ஸ்பாட் டொமைன்ல ஒர்க் பண்ணுங்க, 100% ஒர்த்தான ஒரு டொமைன். ஓகேங்களா? .com விட பிளாக் ஸ்பாட் டொமைன் தான் வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய டொமைன். ஓகேங்களா? ஏன்னா அதுலையுமே எனக்கு ரெவன்யூ வந்துட்டு தான் இருக்கு, அதனால தான் நான் சொல்றேன். சரிங்களா? தென் ஆனால் ஒன்று ரேங்கிங் ஆகிறதுக்கோ நம்ம சைடுடைய கண்டென்ட் எல்லாமே கொஞ்சம் க்ரோ ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் இல்லை 2 வருஷம் டைம் எடுத்துக்கும். ஓகேவா? அதனால புரிஞ்சுக்கிங்க. தென் நீங்க பிளாகர்ல வந்து உங்களால 3 months ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் அந்த இடத்துல. ஆக்சுவலி இது ஒரு சின்ன டாஸ்க் தான், ஓப்பனா சொல்றேன். நீங்க தொடர்ந்து ஒரு 3 to 6 months பிளாகர்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வேர்ட்பிரஸ் சைடு பில்ட் பண்ணும்போது நீங்க கண்டினியூஸா ஒர்க் பண்ணுவீங்க. சரிங்களா? இந்த 3 to 6 months உங்களால பிளாகர்லயே ஒர்க் பண்ண முடியல, 6 monthsல உங்களால ஜஸ்ட் ஒரு 500 போஸ்ட் கூட போட முடியல அப்படின்னும் போது கண்டிப்பா நீங்க வந்து வேர்ட்பிரஸ்க்கு, அதாவது வேர்ட்பிரஸ் சைடு பில்ட் பண்ணதுக்கு எலிஜிபிள் கிடையவே கிடையாது. இது ஏன் நான் சொல்றேன்னா, அதாவது நம்ம வந்து நமக்கு காசு வருது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வந்து அதுல என்ன ஒர்க் பண்றோமோ அதுக்கான ரிசல்ட் தான் எதிர்பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ வந்து இன்னைக்கு உங்க வெப்சைட் வந்து டாப் 10க்குள்ள எங்க வேணா இருக்கலாம், நல்ல ஒரு வெப்சைட்டுக்கு உங்க வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வரலாம். ஆனா நமக்கு காம்படிஷன் சொல்லிட்டு சுத்திக்கிட்டே இருக்கிறாங்களே, அவங்க வந்து நமக்கு ஈக்குவலா எப்ப பார்த்தாலும் புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்காச்சும் நம்ம சைட்ல போஸ்ட் போட்டு நம்ம சைடுடைய குவாலிட்டி, அதாவது எப்பவுமே ஏத்துறதா இருக்கணும், குறைக்கவே கூடாது. சரிங்களா? அதனால பேக்லிங்க், டொமைன் அத்தாரிட்டி அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஃபோக்கஸா பார்த்துட்டு நம்ம தான் நமக்கு அந்த ரெவன்யூவும் நல்லா இருக்கும், சைடோட க்ரோவிங்கும் நல்லா இருக்கும். இதெல்லாம் எதுவுமே இல்லாத 4 பேருக்கு 10 போஸ்ட் போட்டேன், எனக்கு ஒரு நாளைக்கு $1 கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்பயே வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. எஃபெக்டிவ் தகுந்த ரிசல்ட் இருக்கும். ஓகேவா? தென் இப்போ இந்த 0.1 சென்ஸ் வந்ததுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, கீழே பாருங்க 63 யூசர் என்னோட வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த இடத்த பாத்தீங்களா, பேஜ் யூஸ் 63 பேர் வந்ததால் ரெவன்யூ வர கிடையாது. கீழே பாருங்க கிளிக்ஸ்னு போட்டு 2 இருக்கு இல்லையா, 2 பேர் ஆட் கிளிக் பண்ணிருக்காங்க, 2 பேர் ஆட் கிளிக் பண்ணதால் எனக்கு 0.1 சென்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? கூகுளோட ரூல் பிரகாரம் என்னன்னா, ஆட் கிளிக் நடந்தா காசு, இல்லைன்னா இல்லை. சரியா? தென் பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பாத்தீங்கன்னா 0.14 சென்ஸ் வந்து நமக்கு பேஜ் ஆர்பிஎம் இருக்கு, சிபிசி 0.00 சென்ஸ் இருக்கு, அதாவது ஒரு சென்ஸ் கூட இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேஜ் ஆர்பிஎம் என்ன, சிபிசினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு இது வந்து டிராஃபிக் காஸ்ட்னு சொல்லலாம், அல்லது காஸ்ட் ஃபார் கிளிக்னு சொல்லலாம். ஓகேங்களா? தென் ஒரு யூசர் வந்து ஒரு ஆட் கிளிக் பண்றாரு அப்படின்னா நமக்கு 0.14 சென்ஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஆனா நமக்கு பர்டிகுலரா அந்த சிபிசி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சென்ஸ் கூட கிடைக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு சென்ஸ் கூட கிடைக்கல அப்படின்னும் போது ஒரு ஆட் கிளிக் நடந்தாலுமே நமக்கு வந்து ஒரு சென்ஸ் கூட கிடைக்காது. சரிங்களா? ஆனா அப்படி இருந்துமே நமக்கு வந்து எப்படி இந்த இடத்த வந்து நமக்கு ஒரு சென்ஸ் வந்திருக்குன்னா, தென் அந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். சிபிசி எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ, தென் பேஜ் ஆர்பிஎம் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ, உங்களுக்கு வந்து 1000 பேர் 1,00,000 பேர் வந்தாதான் உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் கிடைக்கின்றது எப்படி சொல்றதெல்லாம் உருட்டு. ஓகேங்களா? வரக்கூடிய ஒரே ஒரு யூசரா இருந்தாலும் யூனிக்கா வந்து ஒரு ஆட் கிளிக் பண்றாரு அப்படின்னா ஒரே கிளிக்கு இப்படி $30 to $50 கிடைக்கும், அதிகபட்சம் $700 கூட எனக்கு கிடைச்சிருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், அதாவது எப்பயுமே நம்ம வெப்சைட் ரேங்கிங் ஆகல, நமக்கு வந்து ஒரு நாளைக்கு 1000 பேர் வரல, 10,000 பேர் வரல, அதெல்லாம் விட்டுருங்க. சரிங்களா? தென் உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் ரிப்போர்ட்ல உங்களுக்கு பார்த்த ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஏன் அதை நான் சொல்றேன்னா, நமக்கு யூசர் முக்கியமே இல்லைன்றது இந்த இடத்த ஒரு பதிவு செய்யறேன். ஓகேவா? சரி, அப்படியே பக்கத்துல இம்ப்ரெஷன் அண்ட் பேஜ் சிடிஆர் பாருங்க. இம்ப்ரெஷன் வந்து பாருங்க 63 யூசருக்கு 122 இம்ப்ரெஷன் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? 63 பேர் என்னோட வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, இந்த 63 பேர் என்னோட வெப்சைட்டுக்குள்ள எவ்வளவு நேரம் எவ்வளவு செகண்ட்ஸ் உள்ள இருந்தாங்களோ அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன் வந்து கவுண்ட் ஆகும். ஓகேங்களா? தென் கீழே பாருங்க பேஜ் சிடிஆர் 3.17% வந்து இருக்கு. ஆக்சுவலி இப்போதைக்கு சைடு வந்து 100% சேஃப் ஜோன்ல இருக்கு. ரீசன் என்ன அப்படின்னு வந்து கேட்கறவங்களுக்கு, எப்பவுமே நம்ம பேஜ் சிடிஆர் வந்து 10க்கு மேல போகவே கூடாதுங்க. 10க்கு மேல போனாலே நம்ம வந்து AdSense அக்கௌண்ட்டுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் ஆட் லிமிட் விழுந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு கூட ஆட் லிமிட் விழுது அப்படின்னா அதுக்கு 1 வீக்கு முன்னாடி உங்களோட பேஜ் சிடிஆர் எவ்வளவு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்க. தேவையில்லாம இன்வாலிட்களுக்கு வந்திருக்கும், அதனால பேஜ் சிடிஆர் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். பேஜ் சிடிஆர் இன்க்ரீஸ் ஆனதால ஆட் லிமிட் வந்திருக்கும். புரியுதுங்களா? அதனால இந்த பேஜ் சிடிஆர் எப்படி 10க்குள்ளே மெயின்டைன் பண்றது அப்படின்னா,
இதை நான் சொல்லல, கூகுளுடைய பிரைவசி பாலிசி ரூல்ஸ்ல இருக்கு சரிங்களா. அதான் என்னோட வெப்சைட் நேம் வந்து என்னுடைய வெப்சைட் மெயின் சைட் வந்து mrful.com. தென் இப்போ வரைக்கும் ஒரு கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைன் ஒர்க் பண்ணதால அந்த டொமைன் நேம் வந்து 1c1.us, அதாவது யூஎஸ் கண்ட்ரியை யூனிட் ஸ்டேட்ஸ் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்றோம் சரிங்களா. தென் இந்த பேஜ் சீட்டை 10க்குள்ள எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்னா, இந்த ஆக்சுவலி இந்த இடத்துல லோட் ஆகிட்டு இருக்கு, வெப்சைட் காட்டுறதுக்கு வெயிட் பண்ணுங்க, அது லோட் ஆகட்டும் சரிங்களா. தென் இந்த பேஜ் சீட்டர் வந்து 200 இது லோட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம வெப்சைட்டுக்கு வந்து 250 யூசர் வரானா வச்சுக்கோங்களேன், அதில் 2 ஆட் கிளிக் நடக்கலாம். 2 ஆட் கிளிக் நடக்குதுன்னும் போது நமக்கு பேஜ் சீட்டர் எவ்வளோ தெரியுமா இருக்கும், 0.8% வந்துருக்கு. உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கூகுளுடைய ரூல்லே போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க ஓகேங்களா. தென் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன்னா, 100 பேர் உங்கள் வெப்சைட் வராங்கன்னா வச்சுக்கலாம், அதில் தாராளமாக 4 ஆட் கிளிக் நடக்கலாம் ஓகேங்களா. அதே போல ஒரு 1000 பேர் இருந்து ஒரு 1500 பேர் உங்க வெப்சைட் வராங்கன்னா அபோ அதிகபட்சமே எவ்வளவு தெரியுமா, 40ல இருந்து 45 ஆடுகளுக்கு தான் நடக்கணும். அப்படின்னும் போது நமக்கான பேஜ் சிடிஆர் 4ல இருந்து 5% தான் இருக்குமா தவிர நமக்கு இந்த 10ன்றது போய் ரீச் ஆகவே ஆகாது சரிங்களா. நீங்க டே டு டேட் வந்து இந்த பேஜ் சிடிஆர் மட்டும் 10க்குள்ளேயே ப்ரொஃபஷனலாக நீங்க பக்கவா நீங்க மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்க சைடுக்கு தேவையில்லாம இன்வால்வ்களுக்கு நடந்தாலுமே உங்க சைடு வந்து கூகுள் டிடெக்ட் பண்ணாம சேஃபா வச்சுக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் பேஜ் சிடிஆர் வந்து 10க்குள்ளேயே மெயின்டைன் பண்ணுங்க. தென் இப்போதைக்கு என்னுடைய AdSense ஃபுல் ரிப்போர்ட் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க சரிங்களா. ஆக்சுவலி ரெவன்யூ நான் ஸ்டார்டிங்கா சொன்னேன், நீங்க கவனிக்க வேண்டாம், அதாவது பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரீசன் என்னன்னா, ரெவன்யூன்றது ஒரு சென்ஸ்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ரிப்போர்ட் நீங்க ரொம்ப முக்கியம் நண்பா. ஒவ்வொரு நாளும் நமக்கு ரிப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அடுத்த 6 மாசத்துக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம என்ன கண்டென்ட் போட்டதாலும் நம்ம சைடு க்ரோ ஆயிருக்கு, எந்தெந்த கண்டென்ட் டிராஃபிக் உள்ள வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் சரிங்களா. அந்த விதத்துல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு காட்டுற பாருங்க. என்னோட வெப்சைட் நேம் வந்து 1c1.us. இந்த இடத்துல தெரியுதுல, ஒரு கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைன். இது வந்து ஆக்சுவலி ஒரு கண்ட்ரி பேஸ் பண்ணி ஒர்க் பண்ற டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ்னா யூஎஸ் கண்ட்ரியில் மட்டும்தான் இந்த டொமைன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் தவிர இப்போ இந்தியாவில இருந்து நம்ம இந்த ரன் பண்ணுறோம், அதுவும் பர்டிகுலராக தமிழ்நாட்டில் பண்ணுறோம்னா பப்பே வேகாது ஓகேங்களா. ஒன்லி ஃபார் அந்த டொமைன் அந்த கண்ட்ரியில் மட்டும் தான் ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அந்த விதத்தில் எனக்கு லாஸ்ட் 7 days எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னா $2.11 வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா. தென் அது போக என்னுடைய இந்த பர்டிகுலராக எந்தெந்த கண்ட்ரியில் அதிகமாக ரெவன்யூ கிடைச்சிருக்குன்னு நீங்கள் பார்த்தா தெரியும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், கனடா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஜெர்மனி, இந்தியா. ஆக்சுவலி இந்தியான்றது கடைசியில் தான் இருக்கா தவிர மற்ற கண்ட்ரிலாம் பாருங்க உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். அதில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம் வந்து பார்த்தீங்கன்னா $1.02, மற்றதுல 95 சென்ட்ஸ், தென் 0.9, 0.2, 0.2 அந்த மாதிரி ஆவரேஜா $1 கம்மியாக தான் கிடைச்சிருக்கு அதர் கண்ட்ரில சரிங்களா. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மேனுவல் தான் யூஸ் பண்ணணும். நான் வழக்கமாக சொல்றதா ஆட்டோ ஆட்ஸ் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க யாருமே. ஆட்டோ ஆட்ஸ் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்றீங்கன்னா, நீங்க பிரீமியம் தீம்ஸ் யூஸ் பண்றோம்னா, அதாவது யூஸ் பண்றீங்கன்னா மட்டும் ஆட்டோ ஆட்ஸ் யூஸ் பண்ணுங்க. இல்ல ஃப்ரீ தீம்ஸா யூஸ் பண்றீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ஆட் யூஸ் பண்ணுங்க. ஆட்டோ ஆட்ஸ்க்கு சிபிசி சுத்தமாவே கிடைக்காது, நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. தென் சொல்லதான் முடியும், அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸா உங்களுக்கு காட்டணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான். தென் அந்த விதத்துல நான் வந்து என்னோட வெப்சைட்டுக்கு வந்து வேர்ட்பிரஸ் சைட், அதனால 2 ஆட் தான் யூஸ் பண்றேன். ஒன்னு ரெஸ்பான்சிவ் ஆட், இன்னொன்று வந்து ஸ்கொயர் ஆட் சரிங்களா. ரெஸ்பான்சிவ் ஆட்ன்றது இப்போ ஹெட்டர் ஃபுட்டர் மெனுல வந்து கட்டமா நல்லா பெருசா லேபிள் மாதிரி இருக்குல்ல, அது வந்து ரெஸ்பான்சிவ் ஆட். தென் ஐசிபிசி ஆட் வந்து 300x250, இது வந்து பிக்சல் சைஸ். தென் வித் ஆர் ஹைட் சரிங்களா, கட்டமா சோப்பு டப்பா மாதிரி இருக்கும் சரிங்களா. லோக்கலா சொல்ல போனா அப்படிதான் இருக்கும். நீங்க வந்து எப்படி சொல்றது, அதுக்கு வந்து கொஞ்சம் ரெவன்யூ நல்லா இருக்க மாதிரி தோணுது, அதனால நான் என் வெப்சைட்டுக்கு வச்சிருக்கேன். உங்க வெப்சைட்டுக்கு எந்த ஆடுக்கு அதிகமான ரெவன்யூ வருதோ அந்த ஆடை நீங்க வச்சுக்கலாம் சரிங்களா. இதுல எந்த ஒரு கம்பல் கிடையாது. தென் இதுல வந்து எந்தெந்த கண்டென்ட் எவ்வளவு ரெவன்யூ வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த கிராஃப் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. தென் பர்சன்டேஜ் விதத்திலுமே நீங்க பார்த்த ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் சரிங்களா. தென் வேற இதில் ஆக்சுவலி AdSense ஃபுல் ரிப்போர்ட்டுமே காமிச்சிச்சு, இதை விட்டால் வேற எதுவுமே கிடையாது ஓகேங்களா. தான் இப்போ நம்ம இந்த ஒரு சென்ஸ் வந்து மெயின் டிசைன் இந்த இடத்த பாருங்க. ஸ்ரீலங்காவில் வந்து நமக்கு 29 யூசர் வந்திருக்காங்க. 2 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. 2 ஆடுகளுக்கு நடந்ததால 0.1 சென்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. தென் இந்தியாவில இருந்து 34 யூசர் வந்திருக்காங்க. 0 ஆடுகளுக்கு 0 ரெவன்யூ ஓகேங்களா. பட் ஆனால் அப்படி இருந்து ஆடுகளுக்கு இதுலயா நமக்கு வந்து 2 கிளிக் நடந்தா சிபிசி கிடைக்கலன்னா நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் லட்சம் அப்படி இருக்கு ஓகேங்களா. சாரிமா சொல்றேன், ஏன்னா எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ இன்சூரன்ஸ், லாயரு, கார் ஆக்சிடென்ட் இது மாதிரி சம் கீவேர்ட்ஸ்லாம் வந்து சிபிசி வந்து பார்த்தீங்கன்னா அதோட கீவேர்ட் ரிசர்ச் டூல் நீங்க செக் பண்ணி பாருங்க, நான் சொல்ற கீவேர்ட்ஸ்லாம் ஓகேங்களா. அப்படின்னும் போது அதுக்கு வந்து சிபிசி மினிமம் $150, 350, 400, 500, 1000 அந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அப்போ நம்ம அது போல ஆர்டிகல் போடும்போது நமக்கு எப்படி நல்ல ரெவன்யூ, அதாவது ஒரு யூசர் வந்து ஒரு ஆட் கிளிக் பண்ணாங்கன்னா சிபிசி வந்து தெரிஞ்சு போச்சு நமக்கு 300 இருக்கணும் போது அட்லீஸ்ட் அதில் 1% கூட நமக்கு கிடைக்காது. அப்படி யோசிக்கணும். அதை விட்டுட்டு காம்படிஷனே இல்லாமல் லோ சிபிசியில் கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஆட் கிளிக்கே நடந்தாலும் சிபிசி கிடைக்காது. இப்படி தான் இருக்கும். அதாவது அந்த கீவேர்ட் ரிசர்ச்லாம் ஒன்றும் இல்லாமல் ஏதோ ஒரு கீவேர்ட்ஸுக்கு நம்ம ஒர்க் பண்ணோம்னா இப்படி தான் இருக்கும். புரியுதுங்களா.
தென் புரிஞ்சுக்கிங்க, இதெல்லாம் யாரும் இந்த அளவுக்கு ஓப்பனாக சொல்ல மாட்டா. அது இல்லாமல் சம் இன்ஃபர்மேஷன் சொல்ல ஆசைப்படுறேன். என்னன்னா, நான் வந்து கூகுள் ஆட்சன்ஸ்ல வந்து எல்லாருக்கும் வெப்சைட் வந்து மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன் பெய்டு சர்வீஸா. உங்களுக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸ்ல வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கணும், தென் பிளாகரா இருந்தாலும் சரி, வெப்சைட் இருந்தாலும் சரி, சரிங்களா, மானிட்டேஷன் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தென் தாராளமாக என்ன கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன். டெலகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு தயவு செஞ்சு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்க, பப்ளிக்காக பண்ண வேண்டாம். பப்ளிக்காக மெசேஜ் பண்ணி உங்களை யாராச்சும் நம்ம குரூப்பில் ஸ்கேமர்ஸ் வந்து உங்களை யாராச்சும் வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நான் எதுவும் பொறுப்பேற்றுக்க மாட்டேன். ஓகேங்களா, ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால் பண்ண சொல்லுவேன். தென் என்னோட கான்டாக்ட் நம்பரை கூட ஷேர் பண்ணி உங்களுக்கான எனி இன்ஃபர்மேஷன் A to Z வந்து கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் அமௌண்ட் ஷேர் பண்ணலாமா வேணாமன்றது நீங்கள் அப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா, எனிவே மறுபடியும் சொல்ல ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்க. சரிங்களா, தென் நம்ம வந்து வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கி கொடுக்கறதுல ஹோஸ்டிங், டொமைன், கண்டென்ட் ரைட்டிங் A to Z வந்து ஃபுல் பேக்கேஜாக நம்ம அதை பண்ணி கொடுத்துருக்கோம். இல்லை நாங்களே பண்ணிக்கிறேன், எனக்கு கண்டென்ட்டை மட்டும் வேணும் கொடுப்பீங்களான்னா கண்டென்ட் ரைட்டிங், அதாவது வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு போஸ்ட்டுக்கு 150 ரேஞ்சில் இருக்கும். தென் கண்டென்ட் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆக ப்ரைஸுமே இன்க்ரீஸ் ஆகும். சரியா, தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000+ வேர்ட்ஸ் இருக்கும், 100% யூனிக்காக இருக்கும், பிளாகரிசம்லாம் எதுவும் இருக்காது. சரிங்களா, தென் அது போக SEO ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த SEOனா என்னன்னு தெரியாது. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் SEO ஃப்ரெண்ட்லியாக தான். நீங்கள் காப்பி பேஸ்ட் மட்டும் உங்களோட வெப்சைட்டில் பண்ணால் போதுங்க, நான் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் ஆட்டோமேட்டிக்காக அது SEO ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். புரியுதுங்களா, அதை தென் ரேட்டபிலிட்டியும் ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேவா, தென் வெப்சைட் மானிட்டேஷனாக ஆகிட்டு உங்களுக்கு எனக்கு ரெவன்யூவே வரல, அதுக்கு என்ன வழி இருக்கானா பேஜ் ஆர்பிஎம் CPC இன்க்ரீஸ் பண்ணுறது. தென் யூனிட் சர்ச் டார்கெட் பண்ணி கிட்டத்தட்ட 1-2 இல்லை நண்பா, 200க்கும் மேற்பட்ட கண்ட்ரி இருக்குது. ஒவ்வொரு கண்ட்ரிலுமே வந்து பேஜ் ஆர்பிஎம் CPC வேரியபிள் ஆகும். அதில் எது டாப் 10க்குள்ள இருக்கோ அதுக்கு அந்த கண்ட்ரி பேஸ் பண்ணி நம்ம இன்சூரன்ஸ்ல இருக்கு அந்த மாதிரி நீச்சலாம் நம்ம கொடுப்போம். அது போத மூலியமா பேஜ் ஆர்பிஎம் CPC நீங்க தாராளமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, தென் வெப்சைட்டுக்கு தேவையான ஹை குவாலிட்டி பேக்லிங்க் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேக்லிங்கோட யூசேஜே பாதி பேருக்கு ஓப்பனாக சொல்ல தெரியவே மாட்டேங்குது. அதுவும் 8 மாசமா நானும் வீந்து வீடியோ போட்டுருக்கேன். ஒவ்வொரு நாளும் வீடியோ, அதாவது நைட்டு 12 மணிக்கு கண்ணு முழிச்சு வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். தென் இது வரைக்கும் எடுத்த வீடியோவில் ஒரு வீடியோ கூட எடிட்டிங்கும் பண்ணது கிடையாது. ஓகேங்களா, இவ்வளோத்தையும் கஷ்டப்பட்டு போட்டு இந்த பேக்லிங்க் என்னன்னு தெரியலமோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா பேக்லிங்கோட யூசேஜ் என்னன்னு ஓப்பனாக சொல்கிறாங்க. வெப்சைட்டுக்கு ஒரு யூசர் கூட ஒரு நாளைக்கு வரலன்னா பேக்லிங்க் மட்டும் ஒரு 2000 பேக்லிங்க் போகிறேன்னு வச்சுக்கலாம். அது மூலியமாக உங்களுக்கு ஒரு 10 பேராச்சும் அட்லீஸ்ட் வருவாங்க. இன்னும் ஒரு 2000 போட்டு 10 பேரானா நண்பா பேக்லிங்கோட யூசேஜ் வந்து அது வேற. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து ரெஃபரல்ல உள்ள வரதுக்கு அவ்வளவுதான் வரும். தென் பேக்லிங்க் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கும், உங்க வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி அதிகமாகும். டொமைன் அத்தாரிட்டி அதிகமாக டிராஃபிக் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஒரு யூசர் வந்து ஒரு ஆட் கிளிக் பண்ணினா ஒரு 5 சென்ட்ஸ் கிடைக்குதுன்னா வச்சுக்கோங்களேன், அதுவே உங்களுக்கு $50 கிடைக்கும் டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆக. புரியுதுங்களா, அதனால ஃபர்ஸ்ட் இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது பக்கம் உங்களுக்கு வெப்சைட்டே ப்ரோ என்கிட்ட வேர்ட்பிரஸ் சைடு இருக்குது, அது எப்படி கஸ்டமைஸ் பண்றதுன்னு தெரியல, லேஅவுட் எப்படி கஸ்டமைஸ் பண்றதுன்னு தெரியல, ஒரு வெப்சைட் அதாவது ப்ராப்பரா இப்படிதான் இருக்கு நம்ம A to Z ஃபுல் கஸ்டமைஸ் பண்றோம் அப்படின்னா அதுவே கூட நம்ம வெப்சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் சர்வீஸ் எதுவுமே கிட்ட அவைலபிள் இருக்கு. அதனால இது எல்லாமே நான் தான் சொல்லி கொடுப்பேன். சரிங்களா, எனிவே உங்களுக்கு இதில் எதனா ஒன்று தேவைப்பட்டால் கூட குரூப்பில் வாங்க, ஜாயின் பண்ணுங்கள், ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான எனி டவுட்ஸ் ஜட்டே வந்து கேட்டுட்டு தென் கற்றுக்குங்க. சரிங்களா, முடிஞ்ச வரைக்கும் எப்படி சொல்கிறது ஓனாக கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் என்றைக்குமே. எனிவே இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ண மட்டும் இல்லை எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தென் நிறைய பேர் இவ்வளோ நேரம் வச்சு ஸ்க்ரீன்ஷாட்னு கூட நினச்சிருப்பீங்க. நான் வேணா உங்களுக்கு வந்து ஃபைனலி பார்த்துக்கு முன்னாடி பேஜ் கூட ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். தென் டைம் பார்த்தீங்களா 11:21 ஆகுது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம எடுக்கிற வீடியோ மோஸ்ட்லி வந்து எப்போனா ரொம்ப ரேராக இருக்கு நம்ம என்னால் எடுக்க முடியல அப்படின்னா தான் நம்ம காலையில் எடுத்து வீடியோ வந்து போடுவோம். சரிங்களா, மற்ற டைம்ல நம்ம வந்து நைட் அன் டைமில் வீடியோ ஷூட் பண்ணி தான் அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா, புரியுதுன்னு நினைக்கிறேன். புரிய வேண்டியவங்களுக்கு புரியலாம் ஒன்றும் பண்ண முடியாது. தென் ஃபர்ஸ்ட்ல வந்து மிஸ்யூஸ் ஆப்ஷன் ஓப்பனாக சொல்ல போனால் என்னோட மெயின் சைடு வந்து MrFull.com. சரிங்களா, இந்த இடத்த லோட் ஆகட்டும். என்னோட MrFull.com வந்து ஓகே இந்த இடத்த லோட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன ஒரு ரெஃபரன்ஸே இல்லை. ஓகேவா, தென் என்னோட MrFull.com வந்து ஓப்பனாக சொல்ல போகிறேன். MrFull இதுவுமே கூட அப்படி தான் நண்பா, ஆட்ஸ் வந்து ஆன் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா என்னோட வெப்சைட்டுக்கு தேவையில்லாமல் இன்வாலிட் கிளிக் வந்து குப்பா மாதிரி வந்துட்டு இருக்குது. சரிங்களா, அப்படி வரது மூலியமாக என்னோட சைடோட ரேங்கிங் பொசிஷன் டவுன் ஆகிடுச்சு, சைடோட பர்ஃபார்மன்ஸும் டவுன் ஆகி போடுச்சு. எப்படி சொல்கிறது, ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறேன். ஓகேங்களா, உங்ககிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறதுனா தெரியுமா, நான் வந்து உங்களை போய் என் வெப்சைட்டில் இப்போ ஆட் கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை. சரியா, இது ஏன்னா சொல்லுன்னா நீங்கள் உங்களோட டைம் இன்வெஸ்ட் பண்ணி வெப்சைட்டில் போய் ஆடு கிளிக் பண்ணுறதுமே எனக்கு அது ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அது வேற. சரிங்களா, ஏன்னா கண்டிப்பாக மந்த் எண்டில் அது இன்வாலிட் கிளிக்னு சொல்லிட்டு மைனஸ் ஆக தான் போகுது. அப்படின்னும் போது நீங்கள் எதுக்காக நீங்கள் அப்படி ட்ரை பண்ணுறீங்க? நான் ஓப்பனாக சொல்கிறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக தான் தீனி டொமைனும் நான் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய ப்ரொஃபஷனல் வெப்சைட்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் என்ன தான் ரிசர்ச் பண்ணாலும் என்னோட சின்ன குழு கூட உங்களுக்கு கிடைக்காது. இந்த வெப்சைட் போனால் அந்த வெப்சைட்டில் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஆனால் நீங்கள் எதுக்கு உங்களோட டைம் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. நல்லா புரிஞ்சுக்குங்க, எனக்கு வந்து இது ஒரு சும்மா டைம் பாஸ் மாதிரி தான். ஓகேங்களா, இதெல்லாம் வேறன்னு சொல்லிட்டு நான் என்னோட வேற பிஸ்னஸ் எடுத்து பண்ணி போய்கிட்டே இருப்பேன். அதனால புரிஞ்சுக்குங்க, யாரும் தேவையில்லாமல் என்னோட வெப்சைட்டுக்குள்ளே போய் இன்வால்வ் ஆட் கிளிக் பண்ண வேண்டாம். ஓகேங்களா, எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் பாய்.